ரத்னவேலுக்கு எல்லாமே இவன் தான் சார். வந்தது அவனுக்கு தான் நல்லா தெரியுமாயா? அவங்க தான் சார் நல்லா தெரியும். மாட்டிருந்தா என்னையும் கொண்டிருப்பாங்க. தலைமறைவா இருந்த ரத்னவேலு அவர் மகனோட சேர்த்து கொலை செய்யப்பட்டிருக்காரு. இதை பத்தி நீங்க என்ன சார் சொல்றீங்க? தப்பு செஞ்ச யாரும் சட்டத்துல இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிக்க முடியாது. போலீஸ் நாலா பக்கமா தேடிக்கிட்டு இருக்காங்க. குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். அப்ப கொலையாளி நிச்சயம் கண்டுபிடிச்சிருவீங்களா சார்? எல்லா செக் போஸ்டையும் டைட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா குற்றவாளியை சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். ஏமா அவர் நகையை திருப்ப பணம் கேட்டாரு. அப்பா கிட்ட கேட்டு கொஞ்சம். என்னடி பண்ண சொல்ற? இவளோ அப்போவோ இப்போவோன்னு இருக்கா. இந்த மனுஷன் என்னன்னா ராத்திரி பகலாம் நடையா நடந்துகிட்டு இருக்காரு. அவனை ஒரு வேலை வீட்டுக்கு போக சொல்ல வேண்டியதானே? நானும் சொல்லி சொல்லி தவிச்சு போயிட்டேன். அந்த மனுஷன் படுற கஷ்டத்தை அவன் புரிஞ்சுக்கிறானா? அவன் இப்படி ஆனதுக்கு காரணமே நீதான். என்னடி பண்ண சொல்ற? ஏதோ பெத்த கடமைக்கு சோத்த போட வேண்டியது. அப்புறம் அவனாச்சு அவன் பாடாச்சு. ஏப்பா அழகு, உன் பையன் இருக்கான்ல, அவனை கூட மாட ஒத்தாசிக்கு வச்சுக்கலாம்ல. சும்மாவானே சொன்னாங்க மாட்டு பொண்ணோட வேதனை காக்காய் தெரியுமான்னு. நம்ம உசுரோட இருக்க வரைக்கும் உழைப்போம், அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பா. பா வணக்கம் தொகுதி மக்களே, உங்க வருங்காலம் வந்திருக்கேன். ஏ ஜிலி ஜிலி, ஏ ஜிலி ஜிலி, ஓ ஆட்டத்தை பாராட்டி ஒரு பாலப்படம் வந்துருக்கு. கொண்டா பொண்ணு கொஞ்சம் திரும்பு திரும்பு. மாலை இல்லன்னு சொல்லி காசு கேட்டுருவாளுகளே. சுத்தமா இல்லைண்ணே, டவுசர்லையும் காசு இல்லை. நாளைக்கு நாளைக்கு. இங்க பாருங்க, யாரு கழுத்துல விழுது பாத்தியா? ஏய், மேடையை நோக்கி 3 ராவுகால வந்து அவனே நாம மேடையை காலி பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம மாலை பறந்த மாதிரி மானமும் பறந்துடும். இருடி வானே போயிடுவான். ஓடுறான். பாட்டாப்பா, ஆட்டத்தை கெடுக்கணும்னே வந்து சேர்ந்துருக்காங்க. இங்க சொல்றது அங்கே போய் சொல்ல முடியாது. யாரு இவங்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? சும்மாடப்பா. ஏண்டா ஏழை, ஆடிக்கிறதுக்கு பொம்பளைய ஊர்க்காரையும் பார்ப்பாங்களா, உங்களை பார்ப்பாங்களாடா? இறங்கி போங்கடா. மாலையை போட்டு மடக்கலாம்னா இவங்க மடக்கிட்டாங்களே, சரியான பையன். அட்டமாடி போடுற ஓடு கவனிச்சுக்கிறேன். அவன் ஆடுறத நம்ம பார்க்கணுமா? குத்த போறேன், இந்த குத்திருவான். உலகம் பிறந்தது எனக்காக,
மீதி சரக்கு நமக்காக என்ன மாப்பிள்ள? வெக்கம் மானம் சூடு சொர்ண இதுல ஏதாவது ஒண்ணு இருந்தா இன்னையில இருந்து இந்த நிமிஷத்துல இருந்து என் கடை பக்கமே எவனும் வரக்கூடாது. மீறி எவனாவது வந்தீங்க மரியாதை கெட்டு போகும். பாவம் அவனே கந்து வெட்டிக்கு வாங்கி கடை வச்சிருக்கான். பூட்டி கிடந்த கடையை அப்படி நாசக்காடு பண்ணிட்டாங்களப்பா. கொஞ்சம் நெஞ்சமாவா ஆட்டம் போட்டேன். நான் முச்சேந்திர முக்காடு போட்டு உட்கார்ந்து இருக்கிறது இவங்களுக்கு தீபாவளி கொண்டாடுற மாதிரி இருக்கு. இன்னும் உனக்கு வேணும்ப்பா. காலி போய் சவாஸ் வச்சாலே இப்படித்தான். என்கிட்ட கடனுக்கு சோடா வாங்கி குடிச்சவில்லை என்ன கேவலமா பேசுறாங்க. நாசமா போன எங்க அவ எங்க ஏய் தள்ளடி தள்ள ஐயோ வந்துட்டாளே என்ன செய்ய காத்திருக்காளே. ஐயோ இப்படி ஆக்கி விட்டாங்களே தண்டால பழி நாசமா போக. ஏய் பாய் மனுஷா எடையா குத்துக்கல் மாதிரி உட்கார்ந்திருக்க. நான் என்னடி செய்வேன்? வாயை மூடு. எந்த சின்ன நீ எல்லாம் ஆம்பளையாக்கும். போ அவங்களோட சேராத எத்தனை தடவை சொன்ன கேட்டியா நீ? இப்ப ஏன் பழப்பெல்லாம் மலையில போட்டு போயிட்டாங்க. இனி ஒரு நிமிஷம் கூட வாழ மாட்டேன். எங்க அப்பா வீட்டுக்கு போறேன். பாட்டி வாயை மூடு. குடிச்சு கூட பார்க்க மாட்டேன். பேங்க் மால் பிரிஞ்சு போகும். அவ்வளவுதான். பாப்பாட்டி உனக்கெல்லாம் ஈரத்தோட பட்டதா புத்தி வரும். பாப்பாட்டி போட்டிக்கடை பாப்பாட்டி போச்சு போட்டிக்கடை போச்சு. சரி விடுமாமா, நம்ம பசங்க தானே. நான் சொல்லி தட்டி வச்சுக்கிறேன். தட்டி வச்சு என்னடா மாப்பிள்ள ஆக போகுது? போன மானம் திரும்பியா வரப்போகுது? அதான் என் குடும்பத்தை சந்தி சிரிக்க விட்டாங்கல்ல. ஏன் மாப்பிள்ள அந்த பொட்டி கடை என்ன செஞ்சிச்சு? நான் ஏதோ பொறுக்கித்தனமா அலையிறேன் வெட்டித்தனமா சுத்துறேன்னு ஒரு பொட்டி கடை வச்சு கொடுத்துருக்காங்க. அதை இவங்க அடிச்சு நொறுக்கிருக்காங்க. மாப்பிள்ள உனக்கு தெரியாது, நல்லா குடிச்சு வாந்தி எடுத்து பார் மாதிரி வச்சிருக்காங்க. சரி புலம்பாத மாப்பிள்ள மனசு ரொம்ப வலிக்குதியா. உன் மாமே எனக்கு கல்யாணம் முடிக்கப்பட்ட பாடு இந்த சில்லாவுக்கே தெரியும். ஆரம்பிச்சிட்டியா? நம்ம சொந்த பந்தத்தில் எவனாவது எனக்கு பொண்ணு கொடுத்தானா இல்லை பொண்ணத்தை பார்க்க விட்டாங்களா? அதையும் மீறி ஒரு கல்யாணம் நடந்தா என் வாழ்க்கையில் நல்ல குறுமணெல்லாம் அள்ளி போட்டிருக்காங்க நாசமா போறவங்க. ஆனா ஒண்ணு, அவங்களை செயலுக்குள்ள வச்சு கழித்திங்க வைக்காம விடவே மாட்டேயா. என் சொத்தை அழிஞ்சாலும் பரவாயில்ல. அப்படி என்னதான் சொத்து வச்சிருக்க? என்ன இப்படி பேசிட்ட? என் வீடு வாசலை வித்தாவது ஒரு நல்ல மலையாள மந்திரக்காரனை பார்த்து ஒரு தாயத்தை செஞ்சு அவங்க வீட்டு வாசலை புதைச்சு செய்வன செய்யாம விடவே மாட்டேன். நானாவது பொட்டி கடையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்கேன். அவங்க என் நேரமும் இங்கிட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு உனக்கு இதே கதி தான். நானாவது உட்காந்து அழுகிறதுக்கு ஒர்க் ஷாப் இருக்கு. உனக்கெல்லாம் அழுகிறதுக்கு இடமே இல்லை. பாத்துக்க. டீயா உங்ககிட்ட டீ வாங்கி மனுஷன் குடிப்பானா? இதை கொண்டு போய் தெருநாய்க்கு ஊத்துறா பிச்சைக்காரன். என்னையா பண்ணிட்டு இருக்க? தலையில ஊத்துடா. உன் பொண்டாட்டி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடியே ஓடி போவாடா. இந்த டீ கடைக்கு டீ வைக்கிறேன். ஏம்மா சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. ஆமா தண்ணி வரதே கொஞ்ச நேரம். அதுக்குள்ளேயும் பிடிச்சு வச்சாதானே. கொண்டா கொண்டா. ஆமா இந்த ஒரு ரத்தத்தை எடுத்து கொடுத்து விடு. கொஞ்ச நேரம் பொறுங்க. இருக்காப்ல இல்ல ஏ அழகு வெளியே வாயா. எங்களை என்ன கேன பையன் நினைச்சியா? மரியாதை கெட்டு போகாம ஏப்பா பரம வாயா வெளியே. எதுக்கு இப்படி சத்தம் போடுற? எதுவா இருந்தாலும் மெதுவா பேசு. என்னத்தையும் முதல்ல பேச சொல்ற? முதல்ல வெளியில வாயா. உன் பாட்டு எங்களுக்கு தெரியாம பத்திரத்தை முடிச்சு விட்ட. மரியாதை பணத்தை வாங்கி இடத்த காலி பண்ணு. இல்ல என்ன பண்ண நினைக்க தெரியாது. இங்க பாரு, 3 வருஷமா வாடகைக்கு நானும் இங்க கடை வச்சிருக்கேன். உங்க பெரியப்பா தான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கினாரு. நானும் வட்டி வாசி வாங்கி பத்திரத்தை போட்டு வந்திருக்கேன். நீ எதுவா இருந்தாலும் உங்க பெரிய பண்ணிட்ட போய் பேசு. யோ நான் கேட்கறது பதில் சொல்லியா? எவன் சொத்தை எவன் வாங்குறது? நீ என்ன என் தாத்தா குருசாம்பியா வந்திருக்க? ஏய் உன் பேச்சு சரியில்லை. பார்த்து மரியாதையா பேசு. திருட்டு திறமை சொத்து வாங்கின உனக்காண்டா மரியாதை. ஆம்பளை இருந்தா என்கிட்ட பேசிருக்கணும்டா. இங்க பாரா, ஆள் பார்த்து பேசு. நீ ஆம்பளையா இருந்தா உங்க பெரிய வீட்டு போய் சத்தம் போடுறா. ஆம்பளை இல்லாண்டு இந்த 2 நாளா தெரியும் டேய். டேய் முட்டா பையல, என்னடா பொம்பளை பார்த்து வாடி ஓடிங்கற? நான் இழுத்து வந்து அடிச்சு போடு. குடியார பையல விடுடா. யார் மேல பையல? போய்டா. பஸ்ஸு பாசு, உங்களுக்கு தான் படிக்கவே தெரியாது. அப்புறம் என்ன உள்ள இறங்கி பாக்குறீங்க? படம் பார்க்கறதுக்கு எதுக்குடா படிப்பு? இதெல்லாம் வக்கனையா பேசு. தள்ளி உக்காரியா, தள்ளியா. பொம்பளை படத்தை உத்து பார்த்துட்டு ஆளும் அண்டையும். ஆளை விடுங்கடா சாமி. என்ன இருள பிராசா கம்மியா தெரியுது? ஓ வாயில திங்கிறான். ஏப்பா குணா, கடைசியில் அண்ணாச்சி எங்க ஒப்பாவை போட்டு அடிச்சு விட்டான். பெருசா என்ன போய் பார்ப்பா. வருங்காலண்ணே அதே நினைச்சிட்டு இருக்காதண்ணே. ஏதோ நடக்கணும்னு இருந்திருக்கு. போய் ஆக வேண்டிய வேலையை பாருண்ணே. போனேன். டே சரவணகுமார், நீ எல்லாம் மொட்டுக்கட்ட பயடா. அண்ணனோட பீலிங்கெல்லாம் உனக்கு என்ன தெரியும்?
என்னோட பிரச்சனையெல்லாம் நீ பிச்சுக்கோத்து தின்னுக்கிட்டு பேசுற அளவுக்கு ஆயிப்போச்சு. டேய், என் கடை நாசமாக போனது கூட எனக்கு பெருசா தெரியலடா. ஆனா இந்த பைய செஞ்ச பிரச்சனை இல்லை. என் கொண்டாட்டி என்னை விட்டே ஓடி போயிட்டான். ஆனா இனி எத்தனை பஞ்சாயத்து வச்சாலும் என் கூட சேர்ந்து வாழ மாட்டான்னு தெரிஞ்சு போச்சு. இன்னைக்கு சொல்றேன்டா, அவங்க மட்டும் என் கண்ணுல சிக்கனாயின்னு வச்சுக்க. இந்த சிக்கிட்டாங்க அந்த வரேன்டா. டேய் டேய் நான் உனக்கு வர்றேங்க. அந்த உலக்கைய குறிந்தா வந்து எங்கிட்ட மொல்ல மாதிரி போயிடா. ஒரே உலக்கையில 3 மண்டா உடைய போதுடா. எங்க அப்பா மேல ஏடா கைய வைக்கிற? இந்த பங்களாவுக்கு இப்படியாடா நில வச்சு கட்டுவாங்க. எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லடா. இவன் என்னடா இங்க வந்தான்? ஏண்டா இத்தனை ஆள் பேர் இருந்தோம் ஒண்ணுக்காக முட்டுக்கட்ட பையமாவன் பிள்ளை அடிச்சு மண்டையை உடைச்சிட்டு போயிருக்கான். அவனை ஒரு காலம் விட மாட்டேன்டா மாப்ள. கேஸ போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு கோடு நாடுன்னு ஏத்தி அவனை முட்டி தட்டி நரம்ப உருவல என் பேர் தவசி இல்லடா. பாத்துக்கலாம்டா. ஏப்பா சிவா, அவனோட ஒரு முக்கியமான விஷயம் பேசுனேன், வா. இங்க வருப்பா சிவா, சொல்றேன் தப்பா நினைச்சுக்கிறாத. அவங்க நம்ம இடத்துல போட்டு அடிச்சிருக்காங்க. அவரு நம்ம சொந்த பந்தம் வேற. நீ அவங்களோட சேர்ந்து ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்லப்பா. என்ன மாமா பேசிக்கிட்டு இருக்கீங்க? பிரச்சனை முடிப்பின்னு பார்த்தா இழுத்து விட்டுக்கிட்டு இருக்கீங்க. தாயா பிள்ளையா பழகிட்டு இருக்கோம், ஜாதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க. பெத்தா பண்ண வேணா கீழே தள்ளி விட்டா சும்மா இருப்பாங்களா? பேசுறீங்க. எதுக்கு சார் அடிக்கிறீங்க? சார் அடிக்காதீங்க சார். சொல்லுங்கண்ணே, அடிக்கிறாங்கண்ணே. பொறுப்பா பேசுவா. அழுகாதம்மா, அழுகாத. எஸ்ஐட்ட பேசுவான். ஐயா, என் பேரே மசிதாங்க மாட்டேன். இந்த சோத்தை கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டுங்களா? ஏ கழுவியே, இப்படி வெட்டி கிஞ்சியா குடிச்சுதான் இப்படி திடுறாங்க. இதுல வக்கனியா தூக்கு செட்டில் வர உனக்கு வந்திருக்கியா? ஐயா வலிக்கியா? என்னது வலிக்குதா? ஏய் எடு முக்கார எடா. செய்யா செய்யா செய். என்ன சொல்லுங்க? அடுத்தது உனக்கு தாண்டி. எங்க போயிட போறோம்? இங்கதானே உட்கார்ந்து இருக்கோம். வேட்டி உரி உட்கார வச்சிருக்கல, எங்க ஓட போறோம்? உங்களெல்லாம் அடிச்சு தலைகீழ கட்டி தொங்க விட்டாதான்டா அடங்குவீங்க. எதுக்கு? இத்து போன உலக்கை எட்டு வந்ததுக்கு தோலை வேற உரிப்பையிலாக்கும். ஐயா, யார் மணி? என்ன வேணும்? அந்த எடுவட்ட உலகா எப்படின்னு வந்துட்டேன் ஐயா, அதை வாங்கி கொடுங்க ஐயா. அடி சண்டால வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சரா பாரு. ஏ கிளவி, வீட்டுக்கு போ, புது உலக்க வாங்கி தர்றேன் போ. மாட்டியா? இன்ஸ்பெக்டர் சார், அந்த கிளவியை தூக்கி போட்டு மிதிங்க சார். இப்ப யார மிதிக்கிறேன்னு பாரு. ஒரு குச்சியை களவாண்டதுக்கு எத்தனை கேஸ்? அவட்ட கொடுங்க அந்த தங்க செங்கோல. வர்றையா வாங்கிட்டேன்னா போடி ஆடுற. பேர் என்னடா? சமூகாண்டி சார். பேரப்பாரு ஆண்டி தோண்டின்னுட்டு. ஒழுங்கா முடிய வெட்டணும். வெட்டிடுறேன் இல்ல சார். புட்டிங்கி எரிஞ்சிருவேன். சரிங்க சார். உன் பேரு? எம் இருளப்ப ராசா சார். பெரிய ராச பரம்பரை. ஸ்டேஷனையே மறைச்சு நின்னுக்கிட்டு குத்தனா? இவங்க ஒழுங்கா தின்னாம நம்மளை குறை சொல்லிக்கிறாங்க. ஏய், ஐயா தான் இவங்களுக்கு லீடரோ? மூஞ்சியும் மொகரையும் ஆளுகளை பார். அதான் முறையில எழுதி ஒட்டி இருக்க. ஐயா, ஒரு சின்ன விண்ணப்பம். என்னையா? நிரபராதியை தண்டிச்சிடக்கூடாதுன்னு சட்டத்திலேயே சொல்லியிருக்கு. எனக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்லைங்க. நானே இவங்களை தேடிக்கிட்டு இருந்தேன். என் பொழப்பை கெடுத்தவங்களே இவங்க தான் சார். இவங்களெல்லாம் வெளியே விட்டால் பல குடும்பத்தை கெடுத்து போடுவாங்க. அதனால் ஆயுசுக்கு வெளியே வர முடியாதபடி ஒரு சிக்கலான சட்டத்தை போட்டு வெளியவே வராமல் பார்த்துக்கங்க. இவங்க வெளியே வந்தால் ஊருக்கும் பிரச்சனை, எனக்கும் ரொம்ப ரொம்ப பிரச்சனை. அகராதி பிடிச்சவங்க சார். சார், நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கும்கி யானை எப்படி முறைக்குது பார்த்தீங்களா சார்? சார், இதுதான் மேட்ரு. உத்தரவு வாங்கிக்கிறதுங்களா? இருடி. ஆத்தாடி. வசதி, யார் வராங்களான்னு பாத்துக்கோ. ஏன அடிக்கிறது திருட்டு தம்மு, இதுல பந்தா வேறையாக்கும். அப்பா முன்னாடி அடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒளிஞ்சுதானே அடிக்கிறேன். வீட்ல எல்லாரும் உன்னைய நல்லவன் நினைச்சிட்டு இருக்காங்க.
ஏன்னா இப்படி தம் அடிச்சு உடம்பு கெடுத்துக்கிற? நானாவது எப்பாவது தம் அடிக்கிறேன். அப்ப குணாவெல்லாம் என்ன சொல்லுவா? ஏன் நீ எல்லாம் சொல்ல வேண்டியதானே? நான் சொன்னா எங்க கேக்குறாங்க? நீ ஒழுங்கா இருந்தா தானே உன் கூட சேர்றது ஒழுங்கா இருக்கும். என்ன காலையிலே பணியாரமா? அக்கா வீட்டுல காலச்சாப்பாட்டை முடிச்சிட வேண்டியதான். என்ன மாமா வண்டி கிளம்பியாச்சா? பார்த்தா எப்படி தெரியுது? என்ன இதெல்லாமா குத்தம்? மாமா வீட்டுல பணியாரம் தானே, முச்சந்தி வரைக்கும் வாசனை பிச்சை எடுக்குது. வந்துட்டேன் காலங்காத்தால கொண்டாடி சேர்ந்தாதவே. கிளவி என்னமோ பேசுறா, என்னன்னு தான் கேட்க மாட்டேங்குது. இவன் மண்டைய கிண்டே போட்டாலும் 10 நாளைக்கு பயிரை தின்ட்டு சும்மாவாவது இருக்கலாம். ஏண்டா அந்த பிள்ளை போய் கூட்டு வர நினைப்பு இருக்கா இல்லையா? சும்மா இருங்க மாமா. ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட கட்டின புருஷன் பார்க்காம அண்ணன் தம்பியை விட்டு கந்து ஊந்துல வேட்டியை உருவி அடிச்சுட்டு இருக்காங்க. கீசிக்கு முசி அடிக்கிறாங்க மாமா. அவன் அங்கேயே இருக்கணும், அதான் எனக்கு பாதுகாப்பு தெரியுமா? நான் நிம்மதியா இருக்கேன். உங்களுக்கு போர் அடிச்சுன்னா 10 பணியார் தட்டு வாங்க, சாப்பிட்டு வேற ஏதாவது பேசுவோம். என்னடா பேசிட்டு இருக்க? அப்படியே விட்டுற முடியுமா? ஊருக்குள்ள அவன் கேவலமா பேசிட்டு இருக்காண்டா. அட நீங்க வேற மாமா. ஊருக்குள்ள பல பேர் என்னைய மாட்டா பொண்டாட்டியை பத்தி விட்டு நிம்மதியா திரியறாங்க, தெரிஞ்சுக்கங்க. இவன் சொன்னா எங்க கேக்குறான்? எப்ப பார்த்தாலும் ஏட்டி போட்டியாவே பேசிட்டு தெரியற. நாம என்ன செய்ய முடியும்? நான் என்ன சொல்லியா வந்திருக்கேன் தெரியுமா உங்களுக்கு? நான் சொல்றதை நல்லா கேட்டுக்குங்க. நம்ம வாத்தியார் பரமசிவம்ல அவர் மகன் ஒத்த பையன் தானே, ஏகப்பட்ட சொத்து இருக்கு. ஒண்ணுக்குள்ள ஒண்ணு நம்ம வசந்தியை கேட்கறாங்க. என்ன சொல்றீங்க? மாப்பிள்ளை வார்க்கிற மூஞ்சிய பாரு. இவன் போல போய் நாரிப்பி கிடக்கு. இவன் என் பேச்சுக்கு மாப்பிள்ளை வாக்குறானா பொசகட்ட பையன். ஏண்டா கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒத்த பிள்ளையா வச்சிருக்கேன். கொஞ்ச நாள் போகட்டும், நம்ம சொந்த பந்தத்திலே ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்ப்போம். ஏமா போறமா போக மாட்டேன், மக்க மனுஷ போவானா? நீலாம் என்னத்தை படிச்சு கிழிச்சியா போ. பொம்பளை பிள்ளை ஒரு நினைப்புல போனா தானே. நல்லுப்பா மாப்பிள்ள ஒரு ஆஃப் எடுத்துரு. குணாவுக்கு நான் கள்ள மிட்டாய் வாங்கிக்கிறேன். பயந்துருவேன்னு நினைச்சியா? இப்படி குடிச்சு தொலைச்சிட்டியாடா. அட நாசமா போனவனே, எங்கடா எங்க ஏய் கிழவு மாமியாண்டு பாக்குறேன், மரியாதையா போயிரு. காசுல வெப்பிலே நடு ரோட்ல நிக்க வச்சுட்டானே. ஏய் என்ன ஆத்தாளமான ரோட்ல நின்னு அசிங்கப்படுத்துறீங்களா? ஏத்தா என்னாச்சு? ஏன் இப்படி அழுதுட்டு இருக்கீங்க? பரிசத்துக்கு வச்சிருந்த காசை எடுத்து தொலைச்சிட்டானப்பா குடிச்சு. ஏய் காசுடா. காசெல்லாம் செலவாகி போச்சு. இல்ல சண்முகம் இங்க வாங்கடா. நான் என்ன பண்ணுவேன்? எதுக்குடா கூப்பிடுறேன்? பாத்தியாப்பா, நம்மளும் தான் குடிக்கிறான். இவன மாதிரி ரோட்லயா? ஏய் பார்த்து பேசுறா. அடி முகரைய ஏய் அவனே குடிச்சிருக்கான், அவனை போய் அடிக்க போறேன். புர்ரா. ஏய் காசுடா. காசுடா. நம்ம குடிக்கிறதுக்கு தான்ப்பா வச்சிருக்கான். எர்ரா. ஏத்தா இந்தா புடி. அக்காவை ஆஸ்பத்திரி கூட்டு போ. ஏய் டாடா கூப்பிடுறா. வருங்காலம் பொண்டாட்டி குடிக்கிறதே எட்டி பார்த்துருக்காண்டா. மரத்துக்கடியில தண்ணி அடிக்கும் தனி சுகந்தேன். மண்டைய பாரு, நல்லா மைதானம். நெத்திலடா பொட்டு 2 வீலர் 2 ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி. அது சுடாடு மை சாமி. ஆமா சாமி. ஏண்டி குடுகுடுப்ப? சொல்லுங்க சாமி. எங்க போல பெண்ணான்னு உங்ககிட்ட குறி கேட்க வந்தா நீ இன்னாரமே ஆரம்பிச்சிட்டியோ? அது ஒண்ணு இல்ல சாமி, நைட் எல்லாம் தெரு தெருவா சுத்துறது, உடம்பெல்லாம் ஒரே வலி, அதனால லைட்டா சாமி. இது உனக்கு லைட்டா? ஆமா இது என்ன தொங்குறது? அதுவா சாமி, என் தொழில் கிடைச்ச மறுவாதி சாமி. ஓஹோ, என்ன சாமி குத்த வச்சிருச்சு. ஏண்டா உண்மையிலேயே நீ குடும்பக்காரனா? சாமி ஏதோ வயிற்று பொழப்புக்காக தெரு தெருவா வேஷம் போட்டு சுத்துற சாமி. இந்த துணிமணிலாம் கூட வாடகை தான் சாமி. ஆமா சாமி. ஏண்டா இவனை பார்த்தா பெரிய பிராடுகார மாதிரி இருக்கேன். இவனை நம்பி எப்படிடா குறிக்கிறாங்க? இந்த மண்டவோட இப்படியே விடக்கூடாது. என்ன பண்ணிதான் சாமி, என்ன நம்பி 2 குட்டி இருக்கு சாமி. உன் பொழப்பையெல்லாம் கெடுக்க மாட்டோம். உன்னால எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டியது இருக்கே. 1 2 3 சாமி சொன்ன வீடு இதுதான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. இந்த வீட்டுக்கு தலைமையான அரசன் கொம்பன், அண்டா குண்டா இரும்பு சட்டி, செம்பு பித்தளை தகரடப்பா வியாபாரம் பண்ணி ஒடிசோன் ஆகக்கூடிய யோகம் கைகூடி வந்திருக்கு, கைகூடி வந்திருக்கு. எனக்கா? சுடுகாட்டு தூர் தேவதை, இடுகாட்டு இடும்பேன், குறுக்க வந்து வழிமறிக்கிறேன், வழிமறிக்கிறேன்.
இந்த பீடையை தீக்கிறதுக்கு ஒரு பரிகாரம் சொல்றேன் சொல்லு சொல்லு. பொழுது விடிஞ்ச உடனே எதிர் திசையில கண்ணி கழியாத 3 கன்னி பொண்ணும் பொம்பளை வாசமே படாத 3 மும்மூர்த்திகளும் உன் கண்ணுக்கு தட்டுப்பட்டா ஐயோ சக்கம்மா, பொம்பளை வாசம் படாத ஒருத்தனை பாக்குறதே சிரமம், இதுல மும்மூர்த்தி எப்படி? குறுக்க பேசாத. 3000 ரூபாய் எடுத்து 3 தடவை எச்சிய தூன்னு துப்பி அவங்க கையில கொடுத்தியனா உன்னை பிடிச்ச பீடை உன்னை விட்டு விலகி அவங்க கிட்ட போயிடும். சக்கம்மா 3000 ரூபாய் அதிகம், 300 ஓகேவா? டேய் என்கிட்ட பேர பேசுறியா? குரலிய ஏவி விட்ட குரவலைய கடிச்சு துப்பிரும். மன்னிச்சுக்கோ. அவங்க வாங்காம போயிட்டாங்கன்னா 7 ஜென்மத்துக்கு உன்னை பிடிச்ச பீடை உன்னை விட்டு போகாது. சரியாத்தா, செஞ்சுக்கிடுவோம். ஆனா எவன் சிக்கிறான்னு தெரியல. இழிச்சா பையன் நம்பிட்டேன். சூரிய பகவானே, இனிமேல் என் வாழ்க்கையில நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கணும். என்னைய புடிச்ச பீடையெல்லாம் விலகி நானும் உங்களை மாதிரி தகதகன்னு மின்னணும். மணி 9 ஆயிடுச்சு, நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எதுக்க யார் வர்றாங்களோ அவங்க தலையில இந்த பணத்தெல்லாம் கட்டி என் பாவத்தை போக்கிடணும். பார்த்து செய்யும். ஓம் சக்கு நமக. இவங்களா கோயில் தர்மகர்த்தா மாதிரியே வர்றாங்க. இவங்க தான் பொதி கணக்குல பீடைய வச்சிருக்காங்க. இவங்க தலையில எல்லாத்தையும் கட்டிட வேண்டியதான். இப்ப கூப்பிடுயா மாறே. தம்பி, என்ன பத்தி பழமா போய்கிட்டு இருக்கீங்க தம்பி? வருங்காலம் வலையில விழுந்துட்டான். வாங்க. என்ன ரிவர்ஸ் கீர் போட்டு வர்றாங்க? இன்னைக்கு பொழுது என்னால நம்பவே முடியல. என்ன தம்பிகளா, அண்ணனை பார்த்தும் பார்க்காம போறீங்க? என்ன நெத்தியில பட்ட கையில மாலை, பக்தி பரவசம் தாண்டவம் ஆடுது. வருங்காலண்ணே, பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதண்ணே. நாங்களே இனிமேலாவது கடவுள் நல்ல புத்தியை கொடுக்கட்டும். இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு வர்றோம். கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அதான் பீடையை இவங்க தலையில கட்ட போறோம்ல. நல்ல குணத்துல தான் இருக்காங்க. சீக்கிரம் பணத்தர்றா வருங்காலம். பீடையை கழிச்சிட வேண்டிய. ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பேன், வேற என்ன? 1 1.5 அப்படின்னு தெரிஞ்சிருந்தா 10,000 ரூபாய் சொல்லிருக்கலாமடா. சக்கு சரிச்சிரு. இந்தாங்க 3001 கப்புன்னு பிடிங்க. பிரதர்ஸ், அண்ணன் மேல ஏதாவது கோபம் இருந்தா மன்னிச்சிருங்க. நானும் உங்களுக்கு எதுவுமே பண்ணது. என்னாலதான் நீங்க ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லட்சுமியை கையில வாங்கிக்க. இன்னைக்கு பூரா ஹாப்பியா சந்தோஷமா இருங்க. பிடிங்க. ஆமா, இது என்ன புது பழக்கம்? உன் கடையில 1 ரூபாய்க்கு பீடி கடன் கேட்டாவே தர மாட்டேன். அது என்ன 3001? என்ன இவங்க வாங்க மாட்டாங்க போல இருக்கு. அண்ணே, காசெல்லாம் வேணாம்ண்ணே, உங்க மனசுல இடம் இருந்தா போதும்ண்ணே. இல்ல தம்பி, நீங்க காசை வாங்கிக்கிட்டாத்தே நம்ம உறவே நீடிக்கும். வாங்காதரா, இந்த ஆள் நம்ம மூலமா கள்ள நோட்டை புழக்கத்துல விட பாக்குறான்டா. ஏன்டா பிராடுத்தனமான வார்த்தைகள்லாம் பேசி என்னை புலம்ப வைக்கிறீங்க? ஏதோ அண்ணனுக்கு தோணுச்சு உங்களுக்கு கொடுக்குறேன், அதை ஏன்டா களங்கப்படுத்துறீங்க? இங்க பாரு, அண்ணனோட காணிக்கையா நினைச்சு இதை வாங்கிக்கங்க ப்ளீஸ். டேக் இட். வருங்காலண்ணே, கொடுண்ணே. இந்தாங்க, நீங்க வாங்கினதுல மை மைண்ட் வெரி வெரி ஹாப்பி. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. இருக்கட்டும். ஏய், அண்ணனுக்கு மாலை போடு. எனக்கா? உங்களுக்கே தான். சரி, அப்ப நாங்க வரட்டுமா? வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க, போங்க. இந்தானே ஜூஸை போட்டு குடிச்சுங்க. வரவா? ஜூஸ் போட்டு குடிச்சோம்னா பீட திருப்பி வந்துடும். இந்த மாலையும் வேணாம், ஜூஸும் வேணாம். உங்க கதை முடியும் நேரம் இது. எங்க அப்பா தவசி இந்த ஊருக்கு வரும்போது அழுக்கு வேட்டியும் அரையணா காசோட தான் வந்தான். இந்த லெவலுக்கு வந்திருக்கோம்னா சும்மாவா? தேனிக்கு பக்கத்துல மெயினான இடம், மார்க்கெட்டு பக்கத்துல. இத்தனை கஷ்டங்களை மீறி வாங்குற சாதாரண விஷயமாயா? அதுக்கு எத்தனை பேரை நான் சரி கட்டியிருப்பேன். இனிமே எல்லா பயலும் என் பின்னாடி தான். வந்துட்டான் பாரு என் சிங்கக்குட்டி. சாமி, எனக்கு அப்புறம் என் தம்பி எல்லாத்தையும் பார்த்துக்குருவான். தம்பி, இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக போச்சுடா. வரேன் தம்பி. சரிண்ணே, சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு. டேய், பார்த்து போடா. சரிண்ணே.
என்னடா ஆட்டோ எவனும் குறுக்க நிப்பாட்டிருக்காங்கண்ணே. போய் எவன் போய் பாரு. சரிண்ணே. யோ யாரியா நீ? யோ எந்திரியா? டேய் யாரா யாரா? சுந்தர கலாம்டா, என் குணம் தெரியாம விளையாண்டுக்கிட்டு இருக்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு. டேய் உன்னைய மாதிரி பல பேரை பார்த்தவன்டா. எனக்கு பேசுறதும் பிடிக்காது, பேசுறவனும் பிடிக்காதுடா. சுந்தர வேணாம், என்னை விட்டு. தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கடா, விட்டு. வாங்க மாப்பிள, உங்களுக்காக தான் இம்புட்டு நேரம் காத்துட்டு இருக்கோம். போன காரியம் எல்லாம் முடிஞ்சு. இதை முன்னாடியே பண்ணியிருந்தா இந்த அளவுக்கு ஆயிருக்காதுல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. பொழப்புக்காக ஊர் விட்டு ஊர் வந்த பையன் என்ன ஆட்டம். இப்போ தான் மாப்பிள நிம்மதியா இருக்கு. அப்பவே நடத்திருக்கணும்டா. நம்ம தான் அசால்ட்டா இருந்துட்டோம். கூட்டி கொடுத்து மேடை ஏறிட்டா எனக்கு சரிசமம் ஆயிருமா? மத்தவன் வேணா சும்மா இருக்கலாம், ஆனா நான் சும்மா இருக்க மாட்டேன்டா. சும்மா இருக்க மாட்டேன். நம்ம கிட்டே சரக்கு வாங்கி தெருவா வித்துக்கிட்டு இருந்த நாய் 4 காசு வந்த உடனே என்கிட்டே போட்டி போட்டு பாக்குறானா? சும்மா விட்டுறோனா அந்த ரத்னவேலு? எப்பா வேலை பெரிய பொண்ணுக்கு ஒரு வார்த்தை சொல்ல வேணாமா? சொன்னா மட்டும் வந்துட போறாங்களா? நம்மளத்தான் ஆகாதுன்னு நினைக்கிறாங்கல்ல. நானும் வீடு ஏறி போய் சொல்லிட்டு தான் மாமா வந்தேன். அவங்க வரலன்னா நாம என்ன பண்றது? நீ எதுக்குமா போன? உன் தம்பி அனுப்பிச்சு விட வேண்டியதானே? யாரு அவனா? அங்க என்ன பண்றான்னு பாருங்க. அத்தை மகளை பார்த்து நீ சமணங்கால் போட்டு வெங்காயம் வெட்டுறான். ஏன் மாமா எதுக்கு இப்படி கண்ட கசைட்டு உட்காந்துருக்கீங்க? ஆம்பளையா லட்சணமா எந்திரிச்சு போங்க. அட போ மலர், உன்னை நினைச்சாத்தே எனக்கு சங்கட்டமா இருக்கு. அட என்ன மாமா பண்றது? எனக்கு வாச்சவன் சரியில்லை, அதே விட்டு விட்டு போயிட்டேன். எல்லாம் என் தலை எழுத்து. அதென்னமோ உண்மைதான். உனக்கு வாச்சவன் சரியில்லை, எனக்கு பார்க்கப்பட்டவன் சரியில்லை. நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்கணும். எப்படி அணைய கட்டியான் பார்த்தியா? ஊருக்குள்ள ஒரு பொம்பளை விட மாட்டான் போல இருக்கு. என்ன இவன் பார்க்குற சீரே சரியில்லை. இன்னைக்கு நம்ம வீடு போய் சேர்ந்த மாதிரி தான். சை இல்லை சேவலைக்கு விட்டு போறாரா? கறி கஞ்சி கிடைக்காம போற போது. அட ஏன்டா நீ வேற? மொத்தமாவே 1/2 கிலோ கறி தான் இருக்கும் போல இருக்கு. அதுக்கே இம்புட்டு பேர் திடுறாங்க. அங்க வாரு, காலையில இருந்து ஒருத்தன் வெங்காயம் உரிச்சுக்கிறியான். இவன் வேற வந்துட்டானா? அவன் எந்த கோழிக்கு வெங்காயம் உரிக்கிறான் நமக்கு தெரியாதா? அவன் ஒரு காளி பயடா, அவனை பத்தி பேசிக்கிட்டு. ஏடா இன்னமாடா அந்த 2 வெங்காயத்தை வெட்டிக்கிட்டு இருக்க? வந்து மற்ற வேலைகளை பாடுறா. வயசு புள்ள கூட பேசிக்கிட்டு இருந்தா இவங்க பொறுக்காதே. இந்த வர்றேன் மாமாய், இந்த வர்றேன். கடவுளே, ஒரு ஆள் எம்பிட்டு வேலையைத்தான் செய்யறது. ஐயா என்ன இன்னும் கிண்டிக்கிட்டே இருக்கீங்க? காலையில இருந்து பச்சை தண்ணி பல்லுல படாம உட்காந்துருக்கேன். சீக்கிரம் கிண்டுக்கா. இருடா, சாமி கும்பிட வேணாமா? சாமி கும்பிட்டாத்தான் சாப்பாடா? 30 இட்லி திரும்பி பச்சை அடக்கானா மூஞ்சி மோரையும் பாரு, ஆளும் மண்டையும் பாரு. உனக்கு ஒரு நாள் பொங்க வச்சா தாண்டி நீ சும்மா இருப்ப. போடா பொசாட்டவன.
ஏக்கா இவ அடுப்பரிச்சானா பொங்க வேகாது பாத்துக்க. மறக்காதடா இருடா. நல்லா கிண்டு நல்லா கிண்டு. ஏக்கா முந்திரி பருப்பு முழுசா போடு. அப்பதான் பொங்க ருசியா இருக்கும். பொண்டாட்டியை விட்டு பொங்க சோறு காலையிற மாதிரி தரித்திரம் முடிச்சவன். அந்த கைலியை அவுத்து விடுப்பா. யார் கையிலையா? உன் கையிலே தான். அப்படி விவரமா சொல்லு. இல்லைனாலும் கருப்பா முத்தையா என் குடும்பத்துக்கு கால் விஷயத்தை கொடுப்பா. கடவுளே என்னவா புது பொண்ணு மாதிரி அங்கிட்டு திரும்பி உட்காந்துருக்கிய? பெரிய மனுஷனை எடுத்து இழுத்து அடிச்சு விடியா? டைம் ஆகுதுல. எப்படி அடிச்சேன்னா உங்க அக்கா மேல உட்காந்துருக்கேன், இழுத்து விடு அடிச்சு விடுங்க. எனக்கும் கூச்சமா இருக்காதா? எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. குடிக்கணும்னு பார்க்கு வந்ததுக்கு அப்புறம் வெக்கப்பட்டா எப்படி? இழுத்து விடு இழுத்து விடு. இல்ல மாப்பிள்ள, என்ன இருந்தாலும் நான் உன் தாய் மாமே. நீ நான் தூக்கி வளர்த்த புள்ள. உனக்கு முன்னாடி எப்படி அடிக்கிறதுன்னு கொஞ்சம் யோசனையா இருக்கு, வேற ஒண்ணும் இல்ல. சரித்தா. வருங்காலம் நீ ரவுண்டு குடிக்கிற வரைக்கும் தான் இப்படி. நீ அதுக்கப்புறம் குடிச்சுட்டு குடுக்கற அலம்பல் இருக்கே, பொண்டாட்டிய காணோம் மலர காணோம் பொண்டாட்டிய காணோம் மலர காணோம். ஏய், என்ன உங்க மாமன் இல்லாதும் பொல்லாதுமா சொல்லிவிட்டோம். யோ நீ குடியா? இங்க பாரா, உங்க முன்னாடி நான் சரக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோங்க, என்னை கேவலப்படுத்தாம விட மாட்டீங்க. தம்பிகளா, நான் சரக்கு அடிக்கிறது வெளியே சொல்லிடாதீங்க. அடிச்சு விடவா மாப்பிள்ள? இருப்பா, ஏதோ சொல்றேன். என்ன இருந்தாலும் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. நீ அங்கிட்டு திரும்ப, அப்பதான் குடிப்பேன். இதுவரையா? அட அங்கிட்டு திரும்பியா? தலையில சைடா உட்கார், அப்பதான் குடிப்பேன். தொலை. உட்காந்தாச்சு உட்காந்தாச்சு இழு. சை இந்தா மீன் மீன் இழுத்துட்டார்ல மாமே. உங்களோட சரக்கு அடிக்கிறதுக்கு எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. அடி அடி அடி. ஆமா, இந்த தடவை ஒட்டப்பால நல்ல விளைச்சல். சரக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மாதிரி சரக்கறா இந்தாங்கயா. பதமெல்லாம் நல்லா தான் இருக்கு. சரி, மூட்டையை போட்டு அனுப்பிச்சு விட்டுரு. யோ வண்டி நிப்பாட்டியா? என்னையா யாரையுமே காணா, குதிரை மட்டும் நிக்குது. யோ என்னன்னு போய் பாரியா? சரி சார். சார் பூரா கஞ்சா முட்டை சார். என்ன சுந்தர், இவ்வளவு அசால்ட்டா இருந்திருக்கீங்க? இப்படிப்பட்ட பகல நம்பிய சரக்கு அனுப்புறதே? பட்ட பகல்ல தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்காங்க. 8 மூட்டை சரக்கு. ஏதோ நம்மாளு கண்ட போய் சரியா போச்சு. இதே வேற ஆபீசர் பிடிச்சிருந்தா என்ன இருக்கு தெரியுமில? ஒட்டு மொத்தமா எல்லாரும் உள்ள வேண்டியதான். இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்க சார், தெரியாம நடந்துருச்சு. இனிமே தப்பு நடக்காம பாத்துக்கிறோம். என் பொழப்பிலே மண்ணலி போட பாக்குறீங்களாடா? ஐயா 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 விட்டுருங்க ஐயா. ஐயா உங்களை நம்பி சரக்கு அனுப்பிச்சா பட்ட பகல குடிச்சாடா படுத்திருக்கீங்க. அந்த அளவுக்கு கொளுத்து போச்சு. இதனால கண்டவங்கிட்ட நான் கைய கட்டி பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன்டா. வேலை நேரத்துல குடிப்பியா? என்னது விட்டுறவா? சரக்கு அனாதையா போட்டுவிட்டு போலீஸ்காரன் வர வரைக்கும் என்னடா பண்ணிக்கிட்டீங்க? கையில பிடிச்சிட்டு குழப்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. அந்த அளவுக்கு குடிக்கிறதா? இவங்களை இப்படியே விட்டா நமக்கே உல வச்சுருவானுங்கடா. நாளைக்கு இருந்து எந்த சிரிக்கமான வேலைக்கு வரக்கூடாது. கணக்கா முடிச்சு விளையாடுடா.
என்னங்கடா விடிய காலையிலே வந்திருக்கிறீங்க? அவங்களுக்காக ராத்திரி பகலா தூங்காம வேலை பார்த்தோம்னே. எங்களையே வெளியே போக சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கண்ணே. ஏதோ தெரியாம பண்ணிவிட்டோம்னே. அதுக்கு ஆளாளுக்கு கையை உங்குறாங்க. முத்தரசன் அப்பயே சொன்னார், நாங்க தான் கேட்கல. அதானே இப்படி கேவலப்பட்டு வந்து நிக்கிறோம். நம்ம கிட்ட சரக்கு எடுக்க ஆள் ரெடியா இருக்காங்க. நீங்க ஏன் இன்னொருத்தண்ட கையை கட்டி வேலை பார்க்கணும்? அங்க செய்யற வேலையை இங்க செய்யுங்க. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இப்படி நடந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் நின்றுப்போன்னு நினைச்சிருக்கீங்களா? அவங்களே கூப்பிட்டா கூட நாங்க போக மாட்டோம்ண்ணே. விடுண்ணே, நாங்கெல்லாம் இருக்கோம், பார்த்துக்குவோம். கூட தீட்டு வர உள்ள போன 6 ரூபாய் சில்லா கூட. மக வீட்டுக்கா போயிட்டு வர இருந்தா வாரேன். ஏண்டாது எந்த சிரிக்குமா வேண்டா? உண்டை வெடிக்க ரெண்டகம் பண்றீங்களா? எவன்னு சொல்லல மாவனை இங்க இருந்து ஒருத்த கூட உயிரோட போக மாட்டீங்க. என்னடா குறை வச்ச உங்களுக்கு? சம்பளம் கணக்கு பார்த்தா கொடுக்குறோம். நல்லது கெட்டதுன்னு 50,000 60,000 அள்ளி கொடுத்தனடா. மாசத்துல ஒரு நாள் கடை வருதுன்னு சாப்பிடுறீங்கல்ல, இதெல்லாம் எதுக்காக பண்றோம்? எங்களுக்கு விசுவாசமா இருப்பீங்கன்னுதான். ஐயா இப்ப எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? ஏய், தெரிஞ்சவங்க தானடா எடுத்துக்க முடியும். உங்களுக்கு தெரியாம எப்பரா சரக்கெல்லாம் மலையை விட்டு கீழே இறங்கி போச்சு? ஐயா பௌர்ணமிட்டு ராத்திரி கடா வெட்டலங்கய்யா. எல்லாரும் சரக்கு அடிச்சுட்டு படுத்துட்டங்கய்யா. எங்களுக்கு எதுவும் தெரியாதுங்கய்யா. உங்களை நம்பித்தாயே நாங்கெல்லாம் இருக்கோம். எப்பா எனக்கு என்னமோ இவங்க செஞ்சிருப்பாங்கன்னு தோணல. வேற எவனோ திட்டம் போட்டு செஞ்சிருக்கேன். சொல்லுங்க பாய். அப்பா இருக்காரா சுந்தரே? இருக்காரு. கொடுங்க பாய். சொல்லு பாய். அப்ப இத்தனை வருஷமா சரக்கை உங்ககிட்ட மட்டும்தான் நான் வாங்கிட்டு இருந்தேன். இப்ப அதே சரக்கை என் போட்டிக்காரனுக்கு விலை பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து உங்ககிட்ட சரக்கு எடுக்கவா இல்ல நான் மேகமலை பாட்டிட்ட போயிடவா? பாய், யார்கிட்ட பேசுறோன்னு தெரியுமில்ல. சரக்கு போயிருச்சுன்னா விட்டுருவோனா? சரக்கு உங்க கைக்கு தான் வரும். அது யாரா இருந்தாலும் சும்மா விட மாட்டேன். செஞ்சதே வேற யாரும் இல்ல, உங்க கூட இருந்தானே முத்தரசன், அவன் தம்பி ரவிதான். என்ன சத்தம்? சரக்கை கழிக்கிறியா?
இப்ப யாரு கேட்டு இதெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? மெதுவா பேசுடி. எங்களுக்கு என்ன தெரியும்? திடீர்னு வந்திருக்காங்க. வந்தவங்கள போகவா சொல்ல முடியும்? எல்லாத்துக்கும் கொடுமா. எடுத்துக்கங்கண்ணே. சின்ன பிள்ளையில பார்த்துருப்பீங்க. இப்ப காலேஜ் முடிக்க போகுது. நம்ம உள்ள வசந்தி எல்லாம் இருந்து ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் வைக்கணும். அவ்வளோ அம்சம். கொண்டாமா கொண்டா. உள்ளப்போ அவங்கெல்லாம் வந்து பொண்ணு கேட்டுக்கிருக்காங்க. இங்க பாரு, சகட்டு மாணிக்கு சொத்து, நல்ல குடும்பம், சட்டு முட்டுன்னு பேசி முடிப்பான். சொல்லு பத்மா, எதுக்கு வர சொன்ன? இல்லைண்ணே, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். வசந்தி 2 நாளா காலேஜுக்கு வரவே இல்லை. ஏன், என்னாச்சு? உங்ககிட்ட ஏதோ தனியா பேசணும்னு சொன்னா. தனியா பேச என்ன இருக்கு? ஒழுங்கா போய் படிக்கிற வேலையை பார்க்க சொல்லு. இல்லைண்ணே, அவ முன்ன மாதிரியெல்லாம் இப்ப இல்ல. யார் கூடயும் சரியா பேசுறது இல்ல. அவ உங்களை தான் மனசுல நினைச்சிட்டு இருக்கா. ஒரு தடவை நேர்ல வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வரேண்ணே. ஏமா வசந்தி சாப்பிட்டுச்சா? இன்னும் இல்லைங்க, மேலதான் படிச்சுக்கிட்டு இருந்தா. மணி என்ன ஆகுது? இன்னும் சாப்பிடாம மேல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஆமா, நானும் எத்தனை தடவை தான் சொல்றது. வயசு பிள்ளைக்கு சாப்பிடக்கூடாது சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. போன இடம் தான். இன்னும் மேல என்னடி பண்ணிட்டு இருக்க? வசந்தி, வசந்தி, வசந்தி. ஐயோ அம்மா, என்னம்மா ஆச்சு? ஐயோ, என் பிள்ளைக்கு நச்சனே தெரியலையே. ஐயோ, என்னடி பண்ணி தொலைச்ச? என் பிள்ளை இப்படி மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாளே. ஐயோ ஐயோ, என்னங்க? சார், ரிப்போர்ட். சார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். சரிங்க சார், எல்லாம் நார்மலாக தான் இருக்கு. கண்ணு முடிச்சிட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ணாம போய் பாருங்க. ரொம்ப நன்றி சார். போங்கம்மா. பாவி மகளே, உனக்கு என்னடி குறை வச்சேன்? வளர்ப்புலே வளர்ப்பு வகுப்பா வளர்த்த மடியே. என்னடி குறை வச்சேன்? இப்படி ஏச்சப்பட்டு யோ புள்ளைக்கு குடிக்கிறதுக்கு பால் ஏதாவது வாங்கிட்டு வந்து குடியா? மாமா ஒரு 5 பத்து கொடுங்க. ஓனத்தை வாங்காத. 5 ரூபாய்க்கு வக்கு எல்லாம் வெள்ளை வெட்டி கட்டிட்டு வந்துருக்கேன். நிக்காத, போ போ. நம்மளே இப்படி மருந்தை குடிச்சு படுத்தாத சொன்னடியாப்பா.
இப்பயாவது உன் மனசுல இருக்கிறத சொல்லிடுறீ. நான் கீழே நிக்கிறேன். இப்ப என்ன போச்சு நீங்க உட்காந்து அழுதுட்டு இருக்க? கேக்குறேன்ல, எனக்கு ஆரம்பத்திலே தெரியும் இப்படி எல்லாம் நடக்கும்ட்டு. இப்ப நீ வந்தது மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சுன்னு வையே, உன்னை கண்டதுனமா வெட்டி எறிஞ்சிருவேன். இங்க பாரு வசந்தி, உன்னை எனக்கு பிடிக்கும், அதுக்காக லவ் எல்லாம் பண்ண முடியாது. உங்க அண்ணனை பத்தி நினைச்சு பாத்தியா? இன்னைக்கு நேத்து இல்ல, 15 வருஷ பழக்கம். அதை கெடுக்க சொல்றியா? உனக்கு எனக்கு ஒத்து வராது வசந்தி. நீ வேற, நான் வேற. பேசாம உங்க அப்பா அம்மா பாத்துருக்கிற மாப்பிளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு. பேசிட்டீங்களா? எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? என்ன பார்த்து சொல்லுங்க, உங்க மனசுல நான் இல்லைன்னு என்ன சொன்னீங்க? 15 வருஷம் பழக்கம்னா எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உங்களை தான் நான் மனசுல நினைச்சிட்டு இருக்கேன். இல்லன்னு மட்டும் போய் சொல்லி என்ன சாக அடிச்சிடாதீங்க. போய் சாவடி. நானா நினைக்க சொன்னேன்? யாரு அப்படி ஒரு எண்ணமே என் மனசுக்குள்ள இல்ல. நீ ஏன் லூஸ்தனமா ஏதாவது நினைச்சுக்கிட்டா நானாடி பொறுப்பு? நான் உங்க அண்ணகிட்டே பேசிக்கிறேன். எந்த சாமி புண்ணியமோ அந்த பிள்ளைக்கு ஒன்றும் ஆகலை. மாப்பிள்ளை நான் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காத. அன்னைக்கு பொண்ணு பார்க்க வரும்போது வசந்தி மூஞ்சில கலையே இல்லை. இப்போ யார் அந்த பிள்ளைய என்ன சொன்னா? எதுக்கு மருந்தை குடிச்சிச்சு? மாப்பிள்ளை இதை இப்படியே விட்டுறக்கூடாதியா, நல்லா விசாரிக்கணும். என்ன ஐயோ, இந்நேரம் இங்க எதுக்கு வந்தீங்க? மொத இங்க இருந்து போங்க. நான் உயிரோட இருக்கேனா செத்துட்டேனான்னு பார்க்க வந்தீங்களா? என்ன மன்னிச்சிரு வசந்தி, என்னாலதான் எல்லாம். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வீட்ல யாராவது பாத்துட்டு போறாங்க. மொத இங்க இருந்து போயிருங்க. நான் சொல்றத கேளு வசந்தி. ஐயோ, உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? ஏன் வசந்தி இப்படி பண்ண? நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம். உங்களுக்கு கை எடுத்து கும்பிடுறேன், தயவு செஞ்சு வெளியே போங்க. உன் மனசை புரிஞ்சுக்காம பேசிட்டேன். இதுக்கு மேல என்னால மறைக்க முடியாது வசந்தி. என் மனசுக்குள்ள நீ தாண்டி இருக்க. இந்த பாரு வசந்தி, எப்ப இந்த அளவுக்கு வந்துருச்சோ இனி என்ன நடந்தாலும் சரி நீ தாண்டி முடிவு பண்ணிட்ட. வசந்தி, நான் சொல்றத கேளு வசந்தி, அழுகாத வசந்தி. ஒன்னும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, நானே உங்க வீட்டுல வந்து பேசுறேன். என்ன நம்பு வசந்தி. வசந்தி, வசந்தி, அங்க என்னடி சத்தம்? என்னத்தை விடி கொட்டி விட்ட நேரத்துல?
வசந்தி என்னடி தண்ணி கொட்டி கிடக்கு? ஏண்டி இப்படி அழுதுட்டு இருக்க? வாய திறந்து சொல்லுடி. ஏண்டி இப்படி பித்து பிடிச்சா நிக்கிற? ஏய் ஆறா ஓடி நில்றா. ஏய் அவ யாரு சொல்லுடி? பாவி மகளே இப்படி பண்ணி பிட்டாடி. வேலு ஏன்டி கத்திட்டு இருக்கீங்க? நம்ம வசந்தி ரூமுக்குள்ள வேணா வந்துட்டு போயிட்டாண்டி. பாத்தியா உன் மகளை சேர்த்தா இரு வந்து வச்சுக்கிறேன். பாவி மகளே என்ன கத்தி பண்ணிருக்க? டேய் டேய் நில்லா டேய் டேய் நில்லா. யாரடி அவன்? சொல்லுடி. வாய திறந்து சொல்லுடி. ஏண்ணே யார் என்னன்னே தெரியாம நீங்க வாடகை புசுக்குன்னு வண்டியில் ஏற்றிக்கிட்டீங்க. போற வழியில ஏதாவது சிக்கலாயிடுச்சுன்னா என்ன பண்றது? டேய் அவங்கள அந்த நிலைமையில விட்டுட்டு வரக்கு மனசே இல்லடா. பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சுடா. இந்தா உனக்கு வெட்டு. எப்படி ம், ம். என்னடா நடந்துச்சு சொல்லி தொலைங்கடா. உன் புத்திய காமிச்சடா. ஆட்டு எடுத்து பொல பண்றது வந்தாடா நீ. உன்கிட்ட எல்லாம் எப்படி ஈவி இறக்குது எதிர்பார்க்க முடியும்? சத்தாலே முதல் முடிக்காதடா. என்னடா என்னதானே நடந்துச்சு? நீயா சொல்லி தொலைடா. நீ செஞ்சது ரொம்ப தப்புடா. அந்த பிள்ளை தான் ஏதோ விவரம் தெரியாது பிள்ளை. நீயா சிவா கிட்ட எடுத்து சொல்லிருக்கலாம்ல. அவன் கிட்ட சொல்லிருந்தா அந்த பிள்ளைய கண்டதன வேண்டி கொண்டு போட்டுருப்பான்டா. சிவா நம்மள ஒருத்தன்டா. அவனுக்கு போய் எப்படிடா? ஏய் வசந்தி ஹாஸ்பிட்டல்ல செத்து போயிருந்தா அது சிவாவுக்கு செய்யற துரோகம் இல்லையா? டேய் அவங்க ரெண்டு பேரும் மனசும் ஒத்து போயிடுச்சுடா. இடையில ஜாதி கீதின்னு பார்க்காம நாம தாண்டா சேர்த்து வைக்கணும். என்னங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? 2 நாளா கெட்ட சொப்பனமா வருதுமா. மனசெல்லாம் ஒரே படபடப்பா இருக்கு. இந்த பிள்ளை எப்படியாவது படிச்சுக்கிடுச்சு சரியாயிரும். இந்த பயதா நெஞ்சு இஞ்சி எரியுதா? தைல எதுவும் தேய்ச்சி விடவா? மனசை போட்டு குழப்பிக்காம பேசாம தூங்குங்க. உப்பே மனசுல
என்னன்னா நினச்சிருக்கேன் தெரியுமா? உனக்கு என்னடி குறைச்ச? புடச்சி வச்ச வெள்ளச்சோள மாதிரி இருக்க. எங்கே போய் சார பார்க்குற? அவனை மறந்துருமா? சொன்னா கேள் வசந்தி, அவன் வேணாம்மா. ஏ மாப்பிள்ளை, என்னையா பார்த்துக்கிட்டு இருக்க? என்னம்மா இங்க இருக்க? என்ன அந்த கிழவிக்கு ஒரு ஏசி ரூம் போட்டு கொடுக்காம இருக்கீங்க? அதான் காத்தே வரல, இங்கே உட்காந்துருக்கேன். சரி சரி, முக்கியமான வேலையை வெளியே போறேன். பாட்டி குளுக்கோஸ் ஏறிட்டு இருக்கு, வசந்தி கூட இருக்கு. நீ எங்கேயும் போகாம பாத்துக்க. குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு க்ளோஸ் பண்ணிட வேண்டியது. நீங்க போக மாப்பிள்ள, நான் பாத்துக்கிறேன். இப்படியே சொல்லு, ஆனா எங்கேயாவது ஓடி போயிடு. மாப்பிள்ளை, இந்த சில்லாவில் இருக்க அரமனைக்கு காவக்காரங்களே எங்க தாத்தன் பாட்டேன் தான். நீங்க போங்கங்கிறல்ல, நான் பாத்துக்கிறேன். கிளவிய காலி பண்ணிடுறேன். ஏக்கா ஏக்கா ஏக்கா, அதுக்குள்ளேயுமா ஊசி போட்டாங்க? வேலையை பார்த்துட்டு போடா, வேலை வெட்டி இல்லாத பையன். என்ன ஊசி போட்டாங்களான்னு கேட்டது குத்தமா? உலக அழிய போகுது. செய். இவ்வளவு பழத்தை சாப்பிட்டான்னா கிளவி புது பேர்ல விட்டுருவா. ஏன் வசந்தி, இவ்வளவு இட்லி தோசை கிடக்கு, கிளவிய திங்க விட வேண்டிதானே? பாட்டி சாப்பிட்றியா? சாப்பிடுதான் நினைக்கிறேன். காலையிலேருந்து பல்லு வளர்க்கல. இவனை போய் பயோரப்பல் பொடி வாங்கிற சொல்லு. இது வேற, ஆடு மாடெல்லாம் பல்லா தேய்ச்சிக்கிட்டு இருக்கு. பேசாம தின்னு தோலை. என்கிட்ட பல்பொடி வாங்க சில்லற காசு இல்ல. பல்லு பொடி வாங்க கூட காசு இல்ல. உனக்குள்ள ஒரு துண்டு வேற. ஏண்டா வருங்காலம், இந்த கிளவி இருந்தா என்ன செத்தா என்ன? பேசாம தண்டட்டி கிளவான்ட்டு ஓடிட வேண்டியது. எங்க இருக்கானே தெரியலையே. குணா வாப்பா. அடா வாப்பா. இந்த கிழட்டு சிரிக்கி எங்கடா வச்சிருக்காங்க? ஏய் இங்க வர வசந்தி. ஏய் என்னடா அங்கால உட்கார்ந்திருக்க? என்னடா சொல்ற? வாடா வாடா. எப்பா 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 எப்பா, அந்த வருங்கால நாரப்ப இங்கே தான் பாருக்கா. நீ மேல போப்பா. கிழட்டு சிரிக்கி இவ்வளவு பணத்தை பதுக்கி வச்சிருக்காளே கொள்ளையில போக. வருங்காலம், இந்த 2 ரூபா பல்பொடி வாங்கிக்கா. மீதி 10 ரூபாய் கொண்டு வந்துடுறா. 2 ரூபாவை கரெக்டா கொடுக்குறா பாரு. இந்த 1000 500 கொடுத்தா நாங்கன்னா சில்லறையா வாங்கிட்டு வர மாட்டோம். நீ சாடி, உனக்கு நீர்மாலையே எடுக்க மாட்டேன். எங்க அக்காவை கட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி செங்கப்பொடியில பல்லு விளக்கிட்டு இருந்த கிளவி 2 ரூபா கொடுத்து பயோரியா பல்பொடி வேணும். பயோரியா பல்பொடி. உன்னைய பால் டாயில் பவுடர் கொண்டு வந்து வச்சே கொள்றேன்டி. அண்ணே, இந்த பல்பொடி கடை எங்க இருக்கு? வேணாம், என்னையும் சேர்த்து கொண்டு போயிடாதீங்க. சை, சிரமம், ரொம்ப சிரமம்டா. உன்னைய பார்க்க குணா வந்திருக்கியாமா? வேலை தான் இருக்கியா? சீக்கிரம் போமா, உன் மாமியுமே வந்துட போறேன். போமா போமா போமா, நாங்க இருக்கோம். தாமாடி மான, ஏன்டா அப்படி எல்லாம் ஓடுறீங்க? கறிக்கடை அழகான லாரி அடிச்சு பிடிச்சான். ஐயோ, நல்ல மனுஷனாச்சு, அவனுக்கு அப்படியா? என்னதான் கவர்மெண்ட்ல சட்டத்தை போட்டு கத்துன்னு கத்தனாலும் திருந்தவே மாட்டீங்களா? குடிச்சுட்டு வண்டி ஓட்டுற அடிச்சனா ஏத்துக்கியா? வா ஏத்து. அப்பா சிவா, ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்கப்பா. நமக்காக இல்லாட்டியும் ஊர்வாயை அடைக்கிறதுக்காவது ஒரு எட்டு இளவுக்கு போயிட்டு வந்துருப்பா. ஆமாப்பா, நல்லது போட்டேன்னு கெட்டது போகணும்ப்பா. பாப்பா ஒரு எட்டு போய் தலையை காட்டி வரலாம். கிளவி, கேவலப்பட்டதை பத்தாதா? மறுபடியும் அவங்க மூஞ்சி முடிக்க சொல்றியா? நல்லதுக்கும் போவானா, கெட்டதுக்கும் போவானா? அவங்களுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கு? சொந்த பந்தம் இருக்கா? இனிமேல யாராவது அவனை பத்தி பேசுறீங்க, நடக்கிறதே வேற.
பழைய பிள்ளையும் சேர்த்து வர வச்சுக்கோங்க மாப்பிள்ள. 10ஆம் தேதி மட்டும் தான் பாக்கி இருக்கு. இந்தாங்க சின்னசாமி. சொல்லுங்கய்யா. இந்த பிள்ளையை வச்சுக்கோங்க. அட்டியெல்லாம் கொஞ்சம் பார்த்து போட சொல்லுங்க. சரிங்கய்யா. மூடையெல்லாம் சரிஞ்சிட போகுது. நான் பார்த்துக்கிறேன். பார்த்துக்கிறேன். வணக்கம்ண்ணே. வணக்கம் வணக்கம். என்ன தர பாண்டி இருக்கீங்களா? என்னப்பா ரொம்ப ஆச்சு பார்த்து? வேலையை வெட்டியுமா இருக்குண்ணே, அதான் வர முடியல. என்ன விஷயம்? அண்ணனை பார்த்துட்டு போலான்னு வந்தோம்ண்ணே. மாப்பிள்ள உள்ள இருக்காரு, பார்த்துட்டு வரோம்ண்ணே. வணக்கம்ண்ணே. வாங்க பாண்டியண்ணே. ரொம்ப நாள் ஆச்சு. அப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேண்ணே. அப்பா எப்படி இருக்காரு? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுண்ணே. அவருக்கு என்ன, நல்லா இருக்காரு. கோவில் விசேஷமா வெளியூர் போயிருக்காரு. அப்படிங்களாண்ணே? அப்புறம் தம்பி யாரு? தம்பி நம்ம சொந்தக்கார பையனே. இவங்க அப்பா சமீபத்தில் ஒரு லாரி ஆக்சிடெண்ட்ல தவறிட்டாருனே. குடும்பம் இப்போ ரொம்ப கஷ்டப்படுது. ஏதாவது நம்ம இதில் ஒரு வேலைகளை போட்டு கொடுத்தீங்கன்னா உதவியாக இருக்கேன். அதான் கூட்டி வந்தேனே. சொல்லிட்டீங்கல்ல பாண்டியண்ணே, பையன் இனிமே நம்ம பையன். என்ன சொல்ல ஏது சொல்ல, வாழ்க்கை வெறும் வார்த்தை இல்ல, பட்ட பின்னே புத்தி வரும். இந்தாங்கப்பா, பையன் சுறுசுறுப்பா இருக்கான். பார்த்து எஸ்டேட் கழிச்சு வை. சரிங்கப்பா. இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிற பொழுதுல தலகிழா மாறிடுதே, கண்ணிமைக்கும் நேரத்துல. கண்களில் தோன்றும் காதல் வலியாகி போகிறது, வலியோடு வாழச் சொல்லி கையாட்டி செல்கிறது. இடைவேளை வாழ்க்கையில் இல்லை, முடிமறை ஓய்வே இல்லை. உலகத்தில் பாசம் போல எதுவுமே உயரம் இல்லை. காதலும் கடவுளும் ஒன்று, இரண்டுமே தெரிவது இல்லை. இருப்பதாய் நம்பிக்கொண்டு வாழ்கிறோமே, முடிவே இல்லை. இருக்கும்போது எல்லாம் இங்கே பெரிதாக தெரியாது, இழந்த பின்னே எதுவும் இங்கே அழுதாலும் திரும்பாது. யாசித்தால் வாழ்க்கை வரவு, சுவாசித்தால் வாழ்க்கை செலவு, நேசித்தால் வாழ்க்கை அழகு, யோசித்தால் வாழ்க்கை சருகு. வசந்தி, மாப்பிள்ளை வீட்டில் இருந்து அளவு மோதிரம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. கரெக்டாக இருக்கான்னு போட்டு பாரு. இந்தா, ஏன்டி இப்படி அரங்கத்தனம் பண்ணுற? நாங்கெல்லாம் சேர்ந்து உனக்கு என்ன கெடுதலா பண்ண போகிறோம்? இந்தா போட்டு பாரு, போட்டு பாரு. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். குடுற கைய. சரியா தான் இருக்கு. நினப்பு தான் பொழப்ப கெடுத்து தான். கண்டதையும் போட்டு குழப்பிக்காம பெரியவங்க சொல்றத கேளு. அளவெல்லாம் கரெக்டாக தான் மாமா இருக்கு. சரிப்பா, கொண்டா. என்னம்மா போட்டு பார்த்தாலும் இல்லையா?
சரியா தாண்டா இருக்கு. ஏதாவது ஏடோ கூட செஞ்சா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். கல்யாணம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாடுறா. ஏதாவது செய்யுங்க. ஏன்டா ஹலோ, தேனி போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. யானமலையிலிருந்து ஓடப்பாதை வழியா நாளைக்கு சரக்கு கடத்துறாங்க. நீ யாரா? யாரா நீ? கணேசா, போலீஸாருக்குள்ள அடி வரதுக்கு போனோம். எடுத்து வச்சு வாங்க. அடிச்சு ஓட்டு வா. நிதானமா பார்த்துருங்க போய். நானும் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நீ ஒரு மாதிரியாக தான் இருக்க. மனசுக்கு ஒப்பாத வேலையை செஞ்சால் கஷ்டமாக தான் இருக்கும். இங்கே எல்லாம் இப்படித்தான். என்ன பண்ணுறது? குடும்பத்தை காப்பாற்றணும்ல. நானும் உன் வயசில் தான் வந்தேன். அப்போ எனக்கு ஒன்றும் தெரியலை. நாய் பொழப்புக்குண்ணா இன்னும் தீர்ந்த பாடு இல்லை. எப்போ என்ன நடக்குமே தெரியாது. எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் போக வேண்டியிருக்குது. மனசு விட்டுறாதக்குண்ணா, எல்லாம் சரியாக போகும். அங்க பாருங்க சார், நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியும் சார். சார், அவங்க தான் சார். கமான், ரவுண்ட் அப். வாங்கயா, வாங்கயா. ஃபாஸ்ட் ஃபாஸ்ட் இறங்கு, சீக்கிரம். வாங்க. ஐயா, ஐயா, மாறினே, 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 என்ன பாருங்க, மாறினே, மாறினே, என்ன பாரு, மாறினே, மாறினே. போலீஸ்கார மேலே கை வைக்கிறியா நீ? எல்லாம் நாறு நாரா கிழிச்சாதான்டா என் மனசாரும். அங்கெல்லாம் என்ன கேன பையன் நினைச்சிட்டு இருக்கியா? ஒழுங்கா உண்மைய சொல்லிரு, இல்ல கொண்டே விடுவேன். என்ன சார், ஏதாவது வாயை திறந்தானா? எங்க சார், இவ்வளவு அடிச்சு வாயை திறக்க மாட்டாங்கண்ணா.
இவனுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கான் போல சார். ஏன்டா இப்படியே வாயை மூடிட்டு இருந்து என்னடா சாதிக்க போற? நீ சொல்லலனா எங்களால கண்டுபிடிக்க முடியாது நினைச்சியா? கஞ்சா கேஸ் சரக்கோட மாட்டியிருக்கிற. எத்தனை வருஷம் தெரியுமா? சொல்லு, எந்த எஸ்டேட்ல இருந்து யாருக்காக கடத்துற? அதெல்லாம் இவங்களுக்கு எங்க சார் தெரிய போகுது? கூலிக்கு மாரடிக்கிற பயலுவ. எவனோ ஒருத்தர் சம்பாதிக்கிறதுக்கு நீங்க ஏன்டா சாகுறீங்க? உன் கூட மாட்டினவன் உசுறு இப்போ அப்போன்னு இழுத்துக்கிட்டு இருக்கு. ஒழுங்கா வாயை திறந்து யாரு என்னன்னு சொல்லல, அவனோட சேர்ந்து நீயும் சாக வேண்டிய வரும். மரியாதையா உண்மையை சொல்லிட்டு அவன் உசுரை காப்பாத்துறதுக்கான வழியை பாரு. இங்க பாரு, உங்களை காப்பாத்தவோ ஜாமீன் எடுக்கவோ ஒரு பயம் வரமாட்டான். பேசாம அப்புறவரா மாறிடு, தண்டனையாவது குறையும். என்ன சொல்ற சார்? டேய் எந்திரி, எந்திரா. போடா போ. பாருடா, உன் கூட வந்தவனோட நிலைமை பாரு. உசுறு மட்டும்தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா அவன் அப்படியே செத்துருவான். நீ ஒழுங்கா உண்மையை சொன்னா இவனை காப்பாத்தலாம், இல்ல இவனோட சேர்ந்து நீ சாக வேண்டியதான். மாறினே, மாறினே, உனக்கு ஒண்ணு ஆகாதுனே. உன்னை சாக விட மாட்டேனே, உன்னை சாக விட மாட்டேன், உன்னை சாக விட மாட்டேனே. போடா போடா நட போ. தகவல் சொல்லிட்டா சார், வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க போல. ஐயா இதை விட்டுருங்கய்யா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுயா. கஞ்சா மூட்டை எங்கடா? ஐயா அங்க போய் தடுங்க. ஐயோ அப்பா, ஏய் யாருங்க போய் பாருங்க. அப்பனும் பிள்ளையும் தண்ணி கட்ட பாக்குறீங்க. சொன்னா கேளு விஜி. ரொம்ப பயமா இருக்கு மாமா. ஒண்ணும் இல்ல, நீ பயப்படாத. நான் மாமாக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ குழந்தைங்களை கூட்டிட்டு திருச்சிக்கு போயிரு. இல்ல சொல்றேன்ல, நீ கிளம்பு. நான் காலையில ஃபோன் பண்றேன். பாத்து டேய், பாத்து கூட்டு போடா. கிளம்பு. மாமா இந்தாங்க கசாயம் குடிங்க மாமா.
மாப்பிள்ள காலில இருந்து வெறுவைத்தோட இருக்க, இதையாவது கொஞ்சம் குடிப்பா. போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷம் கட்டி காத்த மான மரியாதை எல்லாம் பண்ணா போச்சு. பொண்டாட்டி பிள்ளைங்களை அனாதையா விட்டுட்டு நாமளும் தலைமுறை வாங்கி பயந்து சாகுற மாதிரி ஆயிடுச்சு. ஏதாவது பண்ணணும்பா. சும்மாரா, நம்ம தொழில் இதெல்லாம் சகஜண்டா. லாயர் ஃபோன் பண்ணுவாரு, அது வரைக்கும் அமைதியாயிரு. என்னையா? ஐயா டயர் பஞ்சருங்கய்யா. யோ சீக்கிரம் என்னன்னு பாரியா. சரிங்க. ரமேஷ் சார், நான் தான் பாண்டியன் பேசுறேன். வர வழியில் வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு. ஆமா, ஒரு 1/2 hour லேட் ஆகும் போல இருக்கு. இல்லை சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க சார், நேராக அக்யூஸ்ட கோர்ட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். வச்சுறேன் சார். சார் என்னடா? ஒரு ஐயாட்ட கேட்டு வந்துடுறேன். சார் என்னையா? அக்யூஸ்ட் யூரின் போட முடியா சார்? யோ அவனை கூட்டு போயா. சரிங்க சார். ஏய் வாடா வா. யோ கனகு, சீக்கிரமா டயரை மாத்தியா. சரிங்க ஐயா. போடா. சார் அக்யூஸ்ட் தப்பிச்சு ஓடுறா சார். ஏய் யோ வாங்க. புடியா அவனை. எப்படி? ஏய் நில்றா. ஏய் சீக்கிரம் வா. ஏய் நில்றா. ஏய் நில்லு, சொல்ல கேளு. என்னையா ஆள் நீ? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அக்யூஸ தப்பிக்க விட்டுருக்க? என்னையா போலீஸ்கார நீ? என்ன டியூட்டி பார்த்திருக்க? இப்படியா கேரளா சார்பா? இங்க பாருமா வசந்தி, உனக்கு ஒண்ணுன்னா அது எங்களால தாங்க முடியாதுமா. உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை உருவாக்கி கொடுத்து நீ சந்தோஷமா இருக்கிறத நாங்க பார்க்கணுமா. இங்க பாருமா, அவன் எவ்வளவு பெரிய சோழி செஞ்சிருக்கான் தெரியுமா? மூட்டை மூட்டையா கஞ்சா கடத்திருக்கான். கேள்விப்பட்டவனே எனக்கு உடம்பே ஆடி போச்சு. இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்க. போலீஸ்ல மட்டும் மறுபடி மாட்டினா ஜென்மத்துக்கு வெளியே வர முடியாது. அயோக்கிய பயமா அவன் நல்லவனா? ஊருக்குள்ள தலகாட்ட முடியலமா. நம்ம சாய் ஜனங்களா ரொம்ப கேவலமா பேசுறாங்கம்மா. மாமா படிச்ச புள்ள, நாம சொல்றத சொல்லியாச்சு, புரிஞ்சுக்கிறோம்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க மாமா. லாயர்ப்பா பேசு. சுந்தர, ஒரு முக்கியமான விஷயமா தான் போன் பண்ணேன். எல்லாமே நமக்கு சாதகமா தான் இருக்கு. அப்பாவை பயப்படாம இருக்க சொல்லுங்க. எப்படி பயப்படாம இருக்கிறது? சரக்கெல்லாம் பிடிச்சிட்டாங்க. மாட்டினவன் நம்ம பேரை சொல்லிட்டான்.
கோர்ட்டுக்கு போற வழியில அந்த பையன் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டேன். நம்ம நல்ல நேரம். நம்ம பயிர் செஞ்சதெல்லாம் பட்ட நிலம் இல்லை, எல்லாம் புறம்போக்கு நிலம். இந்த ஒன்றை வச்சே நம்ம கேஸை உடைச்சு போடலாம். அவன் மறுபடியும் போலீஸ்ல மாட்டிட்டானா நம்மளுக்கு தான் சிக்கல். அது என்னன்னு பார்த்து உடனே முடியுங்க. அந்த சிரிக்கி மையம் போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டானாப்பா. என்னடா சொல்ற? நீ போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தோடனே எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா. ஆனா எப்படி இங்க வருவன்னு நல்லா தெரியும்ப்பா. உங்க முதலாளி தலைமறை ஆயிட்டாராம்டா. இப்போ என்னடா பண்றது? மாரியண்ணனுக்காக தாண்டா உண்மையை சொன்னேன். கண்டிப்பா என் முதலாளி புரிஞ்சுக்குவாரா. அப்புறம் எதுக்குடா அவங்க ஆளுங்க நம்ம ஊருக்குள்ள தெரிஞ்சுக்கிருக்காங்க? எனக்கு என்னமோ வேற மாதிரி தெரியுதுடா. பாருகுணா, நாங்க வசந்தியை கூட்டிட்டு வந்துடுறோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எங்க மாமா வீடு ராஜமுந்திரியில் இருக்கு. அங்க போய் கொஞ்ச நாள் இருங்க. நிலைமை சரியானதும் நாங்களே வந்து பாக்குறோம். அவ என்னடா பாவம் பண்ணா? அவளையும் கூட்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா? செத்து போயிடுவாடா. சொன்னா புரிஞ்சுக்கடா. இவன்ட்ட என்னடா பேசிக்கிட்டு? ஏய், வசந்தியை கூட்டு வரோம், கல்யாணம் பண்ணிட்டு கிளம்புற வேலையை பாரு. என்னடா யோசிக்கிற? அம்மா தங்கச்சியை பற்றி தானே, கவலைப்படாத, நாங்கள் பார்த்துக்குறோம். யோ, ரத்தனவேலு சுந்தரோட கார் யானமலை பக்கம் போச்சாயா? பார்க்கல சார். அப்படி யாராவது போனா உடனே தகவல் சொல்றீங்க. சரிங்க, புரியுதா? சொல்றீங்க. எடுத்து வச்சு கொடுப்போம். சந்தி, ஏதாவது குறை இருந்தா மன்னிச்சுக்கம்மா. ஏதோ இந்த அண்ணனுங்களால முடிஞ்சது. பெரியமா, பெரியமா, வாபாஸ் வா. என்ன இந்நேரத்துல? வசந்தி இங்க வந்துச்சு. இல்லையப்பா, வீட்ல ஏதாச்சும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பெரியமா. எனக்கு தெரியலனே. அவன் வந்தானா? இல்லனே, நான் பார்க்கலனே. காலேஜ் கூட இன்னைக்கு வரலையேனே. என்னடா மாப்பிள்ள சொல்ற? ஆமா மாமா, ரொம்ப பயமா இருக்கு மாமா. அந்த ஒரப்புனூர்காரங்க பொண்ணு கேட்டு வரும்போதே அந்த புள்ளையோட நடவடிக்கை சரியில்லைன்னு சொன்னேன். நான் எதை சொன்னாலும் கிறுக்கு பைய பேசுறாங்கிற மாதிரி தானே பாக்குறீங்க.
சரி சரி உங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு சேத்தூர் வரைக்கும் வந்திருக்கேன். வெளில நான் கிளம்பி ராசவாளையம் பஸ்ஸை பிடிச்சி வந்துடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வாங்க மாமா. வந்துடுறேன்டா வைடா. ரொம்ப நன்றிங்கய்யா, நீங்க பண்ண உதவியை நாங்க மறக்க மாட்டோங்கய்யா. அதனால என்ன இருக்கு தம்பி, எல்லாம் நல்லபடியா நடக்கும், கவலைப்படாம போயிட்டு வாங்க. வரோங்க ஐயா. வரோண்ணே. ஏய் இல்லப்பா, வீட்டுக்கெல்லாம் வேணாம், நேரம் தோப்புக்கு போயிடுவோம். வண்டி சாய் உன்ட்ட தானே இருக்கு. வச்சுட்டு வந்துட்டேன் போலக்கடா, போய் எடுத்துட்டு வந்துடுறேன். போடா. அண்ணா சொல்லுங்கண்ணே. தங்கம்மா, சுந்தர்கிட்ட போனை கொடுப்பா. இதான் தரண்ணே. மாப்பிள்ள லாரி ஓன கணேசன் பேசுகிறாங்க. சொல்லுங்கண்ணே. ஏப்பா சுந்தர, போலீஸ்ல இருந்து தப்பிச்சாலே அந்த பையன் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கூட சுத்துற பையலோட சேர்ந்து நம்ம செட்டுக்கு தான் வந்தேன். அவனைத்தானே தேடிக்கிட்டு இருக்கோம். நம்ம வண்டியில ஏற்றி அனுப்பிச்சு விட்டுருக்கேன். இப்போ என்ன பண்ண? அண்ணா, டிரைவர்கிட்ட சொல்லி கரெக்டுப்பட்டி மலல்மேட்டுக்கு வர சொல்லுங்க. மொத்தத்தை நான் பார்த்துக்கிறேன். ஆமாப்பா சுந்தர, நமக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்ல? அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுண்ணே, நான் பார்த்துக்கிறேன். இந்தானே. வாசனி, எனக்கு காப்பாத்துக்கணும். பாரு வசந்தி, உனக்கு ஒண்ணு இல்ல வசந்தி. என்னை விட்டு போயிடாத. ஐயா, தெரியாம பண்ணிட்டயா. மாறி என்ன உசுரை காப்பாத்துறதுக்காகத்தான் உண்மையெல்லாம் உளறிட்டயா.
என்னை விட்டுருண்ணே. நான் ஏதாச்சும் கண் காணாத இடத்துக்கு போய் பொழைச்சுக்கிறேன். நீ ஓடிட்டா தமிழ்நாடு போலீஸ் ஒன்று விட்டுருவாங்களா? இன்னைக்கு தான் எங்களுக்கு கல்யாணம் ஆச்சு. எங்களை விட்டுருங்கய்யா. அரை உசுரா கிடக்குறாயா. அவளை எப்படியாச்சும் காப்பாத்தலையா. என்னை விட்டுருங்கய்யா. நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவாடா, என் குடும்பத்துக்கு கர்மாதி பண்ணி வச்சிருவாங்களே. சாவடா, அந்த நாயை அடிச்சு கொள்ளுங்கடா. மாமா விட்டுட்டாங்கடா. அடிச்சு கொள்ளுங்கடா. கீழே போய் பார்த்துட்டு வந்துடுறப்பா. ஆமா, நீங்க அப்பாவை பத்திரமா பாத்துங்க. சரிங்க. டேய் சொல்லுங்கப்பா. இங்க எவன்டா வர போறான்? இவனையும் துணை கூட்டு போடா. போடா. ஆமா, துப்பாக்கி வச்சுக்கோங்க.
தங்கம் யாரா நீ சொல்றா யாரா நீங்க என்னடி சாகலைடா சாக வேண்டி வந்தாண்டா நான் வாழணும்னு ஆசைப்பட்டதே என் வசந்திக்காகத்தாண்டா அவ இல்லாத எனக்கு என்னடா வாழ்க்கை உன்னையும் மகனை சாகடிக்கத்தாண்டா இந்த உடம்புல உயிர் ஒட்டிட்டு இருக்கு நீங்கெல்லாம் உயிரோடயே இருக்க கூடாதுடா ஆளுகள்லாம் பாண்டி கோயில்ல வெட்டி போட்ட கெட்ட மாதிரி செதறி கிடக்குறானுங்கடா என் பள்ளம் துறை விளையாடிட்டு இருக்கடா சாவு என் கையில தான்டா உங்களுக்காக விசுவாசமா தானடா பாடுபட்டேன் ஆனா நீங்க என் வசந்தியை என் கண்ணு முன்னாடியே துடி துடிக்க சாவடிச்சிட்டீங்களா என்னடா பேசிக்கிருக்க போடுறா விளையாடுறா உங்க அம்மா எதுக்கடா கூப்பிடுறா உன் மகனை கூப்பிடுறா அவனை குத்துறா விடாதடா கொல்லுடா வேணாடா வயசாகி போச்சுடா விட்டுடுறா விட்டுறாத குத்து என்ன விட்டுடுறா என்ன விட்டுடுறா கால்ல விழுந்து கெஞ்சினேன்லடா விட்டீங்களாடா அட உசுரா கிடந்தவளை கழுத்த மிதிச்சு சாவடிச்சீங்களா சாவடா சாவு துப்பாக்கி சத்தம் கேக்குது ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தெரியுது மாப்ள வா ஒரு எட்டு போய் பாப்பா வா பக்கத்திலே இருக்கேன்னு சொன்னேன் போயிட்டு வரான்னு சொன்னீங்க அவனே அவனை வரக்கூடாது மாப்ள அவனை எங்கடா ஒளிஞ்சிருக்கீங்க தனியா தானே வந்திருக்கேன் வாங்க வாங்கடா வாங்கடா எங்கடா அவன் வாடா என் கையில தானா வா
உயிரோட விட மாட்டேன்டா. சண்முகா, டேய் சண்முகா, டேய் சண்முகா, டேய் என்ன பாருடா, டேய் சண்முகா, நீ என்ன விட்டு போயிட்டேடா.